ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் எஸ்கே 24வது திரைப்படத்துக்கு தற்பொழுது மிகப்பெரிய ஒரு சிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா எழுந்திருக்குது. ஸோ என்ன அப்படின்றத வீடியோ கிளிப்பை டீட்டில் வந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி எஸ்கே நடிப்பில் வெளியான எந்த திரைப்படம் உங்களுக்கு ரொம்பவே பிடித்த திரைப்படம் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அன்பா, வாங்க நினைக்கிற வீடியோக்குள்ள போகலாம். ஓகே அன்பா, எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா தற்பொழுது 23வது திரைப்படத்தில் வெற்றிகரமாக நடிச்சிட்டு வராங்க. இருந்தாலும் அந்த திரைப்படம் முடிந்த பாடு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. அந்த திரைப்படத்தை ஏஆர் முருகதாஸ் இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இயக்குறாங்க. ஸோ அந்த திரைப்படத்தை தொடர்ந்து 24வது திரைப்படத்தில் நடிக்க போகிறாங்க. ஸோ அந்த ஒரு திரைப்படத்துக்கு தான் தற்பொழுது ஒரு புதிய சிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா எழுந்திருக்குது. என்ன அப்படின்றத டீட்டெயில் வந்து பார்த்துடலாம். அதாவது எஸ்கே 24வது திரைப்படத்தில் எஸ்கேவுக்கு ஜோடியாக ராஷ்மிகா மந்தனா வந்து பார்த்தீங்கன்னா இணைய போகிறாங்க. இந்த ஒரு திரைப்படத்தில் எஸ் ஏ சூர்யா வில்லனாக நடிக்க இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த ஒரு நிலையில் 23வது திரைப்படத்தில் நடித்து முடித்த பிறகு 24 மற்றும் 25 இந்த 2 திரைப்படத்திலுமே ஒரே நேரத்தில் நடித்து முடிக்கலாம் அப்படின்னு எஸ்கே அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா திட்டமிட்டிருந்தாங்களாம். இந்த ஒரு நிலையில் தற்பொழுது ராஷ்மிகா மந்தனா இவங்களுக்கு கால் ஷீட் பிரச்சனை இருக்கிற காரணத்தினால அடுத்த வருடம், அதாவது 2025 மார்ச் மாதத்துக்கு பிறகுதான் கால் ஷீட் தர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். இந்த ஒரு காரணத்தினால எஸ்கே 24வது திரைப்படத்தோட படப்பிடிப்பை தொடங்குறதுல சிக்கல் வந்து ஏற்பட்டிருக்குது. கால் ஷீட் பிரச்சனையினால அடுத்த வருடம் தான் படப்பிடிப்பை தொடங்க பலக்குழு திட்டமிட்டு இருக்காங்களாம். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.